குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரசியலமைப்பை பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இப்போ அரசியலமைப்புன்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு அரசை நிர்வாகம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் அரசியலமைப்புன்னு நம்ம குறிப்பிடும். இப்போ ஒரு அரசை நிர்வாகம் செய்யணும் அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு அமைப்பு இருக்கணும். அமைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு அரசை நிர்வாகம் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. அந்த அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கலாம்? இந்த அரசியல் அமைப்புனா எப்படி உருவாச்சு? அரசியல் அமைப்புன்னு சொல்கிறது எப்படி உருவாச்சு? பழங்காலத்தில் கிமுல ஆரம்பித்து கிபி வரைக்கும் அரசுகள் இருந்திருக்கு. இப்போ அந்த அரசுகளை நிர்வகிக்காக அரசியல் அமைப்பு என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. மன்னராட்சி முறையாக இருக்கட்டும், இப்போ மக்களாட்சி முறையாக இருக்கட்டும், எந்த முறையாக இருந்தாலும் அந்த அரசியலை இயக்குவதற்காக ஒரு அமைப்பு இருந்திருக்க வேண்டும். அப்போ கிமுல நம்ம ஒரு மன்னராட்சியை எடுத்துக்குவோம். அப்போ மன்னர் இருப்பார், மன்னர் கீழே மந்திரிகள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்னென்னா அந்த சட்டக்கூறுகளை ஆய்வு செய்வதற்காக. இப்போ அந்த மந்திரிகள் ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ மக்களாட்சியிலே இருக்குது. இன்னும் அது முடியாட்சியாக இருந்து இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த இடத்துல இருக்காங்க. இப்போ அரசியலமைப்பு இந்த வார்த்தை, அரசியல் அறிவியல் என்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தா, இந்த ஜீன் போடின் என்பவர் தான் அரசியல் அறிவியல் அப்படின்ற ஒரு வார்த்தையை உருவாக்குறார். அப்போ அரசியல் அறிவியல் என்ற வார்த்தையை உருவாக்குனவர் யாருன்னா ஜீன் போடின் என்பவர் தான் அதை உருவாக்கியிருக்காரு. அப்போ அந்த அரசியல் என்ற சொல்லுக்கான மீனிங் என்ன? அரசியல் என்ற சொல்லுக்கான மீனிங் என்னன்னா, போலீஸ் என்ற கிரேக்க வார்த்தையில இருந்தால் உருவாக்கப்பட்டது. இப்போ போலீஸ் என்ற கிரேக்க வார்த்தையில இருந்தால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அரசியல் என்ற வார்த்தையை எடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, நகர அரசு. போலீஸ்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா நகர அரசுன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக சொல்லணும்னா கவர்மெண்ட்டுன்னு சொல்லிடுவோம், அரசுன்னு மட்டும் சொல்லுவோம். அப்போ அரசுனா என்ன? அரசுனா என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அரசுக்கு இன்னொன்று என்னன்னு சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு. அப்போ அந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட் என்ற வார்த்தை எங்கேருந்து வந்தது? ஸ்டேட் என்ற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா இந்த ஸ்டேட்டஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து தான் பெறப்பட்டது. இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட். இப்போ தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டா, ஆந்திரா ஒரு ஸ்டேட்டா, கேரளா ஒரு ஸ்டேட்டா, கர்நாடகா ஒரு ஸ்டேட், இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு குறிப்பிடும். அப்போ ஸ்டேட்னா என்ன? இப்போ தமிழ்நாடுக்குன்னு ஒரு பவுண்டரி உண்டா, அதே மாதிரி கேரளாவுக்கு ஒரு பவுண்டரி இருக்கா? இதுதான் எல்லை பகுதி. அப்போ அந்த எல்லை பகுதி, வரையறுக்கப்பட்ட எல்லை பகுதியில் உள்ள மக்களை நிர்வாகம் செய்வது தான் அரசு, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு பகுதியை இப்போ இந்தியான்னு எடுத்தால் இந்தியாவுக்குன்னு பார்டர் இருக்கு. அப்போ அந்த பார்டருக்குள்ளே இருக்க மக்களை நிர்வாகம் செய்வது தான் இந்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. தேசம் வேற எப்படி சொல்லுவோம்? நேஷன் சொல்லுவோமா? அப்போ நேஷியா என்ற லத்தீன் சொல்ல இருந்தால் பிறக்கப்பட்ட. நேஷன்னா நான் எந்த இடத்துல பிறந்தனோ அதுதான் தேசம்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். அல்லது இனம், அந்த இனங்கள் வாழக்கூடிய பகுதியை நம்ம என்னன்னு குறிப்பிடுறோம்னா தேசம்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். அப்போ அடிப்படையானது இந்த ரெண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அப்போ அரசியல் என்றது என்னென்னா போலீஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா அது என்னென்னா நகர அரசு. அதே மாதிரி அரசு என்ற வார்த்தை ஸ்டேட்டஸ், அதாவது ஸ்டேட் என்ற வார்த்தை எதுலேருந்து பெறப்பட்டதுன்னா ஸ்டேட்டஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அரிஸ்டாட்டில் நகர அரசியலின் தந்தை என்று அழைக்கப்படுவார். இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். இதே நவீன அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா நிக்கோலா மாக்கியவெல்லி. அரசியல் அறிவியலின் தந்தை யாரு? நல்லா தெரியும் உங்களுக்கு, அரிஸ்டாட்டில். அப்ப நவீன அரசியல் அறிவியலின் தந்தை யாருன்னு கேட்குறாங்க, நிக்கோலா மாக்கியவெல்லி. பொருளாதார அரசியல் அறிவியலோட தந்தை யாருன்னா ஆடம் ஸ்மித். அப்ப பொருளாதாரத்தையும் அரசியலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு யாருன்னா ஆடம் ஸ்மித். ஒரு நாடு செல்வமுடைய நாடாக இருப்பதற்கும் வறுமை நிலையில் இருப்பதற்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி யார் சொல்றாருன்னா ஆடம் ஸ்மித் செல்வங்களின் நாடு அப்படின்ற ஒரு புத்தகத்துல, வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்ற ஒரு புத்தகத்துல சொல்றாரு. அப்ப அரசியல் அறிவியல்னு சொல்றத ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. அரசியல் அறிவியலையும் சரி பொருளாதாரத்தையும் சரி, அந்த ஒரு அரசு நல்லபடியாக இயங்கினாதான் பொருளாதாரமானது வளர்ச்சி அடையும். ஒரு அரசு நிர்வாகம் சரியில்லைன்னா பொருளாதாரமானது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க.
அது டே டு டேயாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய நிலவரங்கள் மற்ற அனைத்தையும் வச்சு பார்க்கோன்னா சில விஷயங்களை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் சரி, ஒரு அரசு கரெக்டாக நிர்வாகம் செஞ்சால் சரி. இப்போ தலை வருமானம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ தலை வருமானம்னு எடுத்துக்கோன்னா தலை வருமானம் எப்படி வந்து உயருது? பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்கிறது. அப்போ எப்படி உயருதுன்னா எவ்வளோ இன்கம் வருது? அப்போ இன்கம் எப்படி வரும்? பொருளாதார வளர்ச்சி இருந்தால் தான் இன்கம் வரும். பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னா இன்கம் வராது. அப்போ அதை தான் குறிப்பிட்றாங்க. அப்போ ஒரு அரசை நிர்வாகம் செய்வது எவ்வாறு, ஒரு அரசை எவ்வாறு நிர்வாகம் செய்கிறார்களோ அதை பொறுத்து தான் அந்த அரசின் பொருளாதாரமானது உயரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுறாருன்னா ஆடம் ஸ்மித் வந்து குறிப்பிடுறாரு. அப்போ பொருளாதாரத்தையும் அறிவியலையும் அரசியல் அறிவியலையும் பிரிக்க இயலாது, ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டது தான் சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா ஆடம் ஸ்மித் வந்து குறிப்பிடுறார். இந்த அரசியல் அமைப்போட தேவை ஒரு ஆவண வடிவம் கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னு சொல்றது எப்போ உணரப்பட்டதுன்னா 1776 அமெரிக்க புரட்சியின் போது உணரப்பட்டது. கன்ஃபார்மாக அரசியல் அமைப்புன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் ஒரு அரசை வந்து நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்ற இதை வந்து எப்போ உணர்றாங்கன்னா 1776 அமெரிக்க புரட்சியின் போது உணர்றாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு யாரோடையதுன்னா அமெரிக்க அரசியல் அமைப்பு. அது மாதிரி எளிதில் திருத்த முடியாத அரசியல் அமைப்பு யாருன்னா அமெரிக்காவோட அரசியல் அமைப்பு எளிதில் திருத்த முடியாது. ரிஜிட் கான்ஸ்டியூஷன். அப்போ ரிஜிட்டாக இருக்குது. அப்போ ரிஜிட்டாக இருக்கனால தான் இன்றைக்கி அவங்க என்ன ஆயிட்டாங்க, வல்லரசு நாடாக மாறிட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த அரசியல் அமைப்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டாங்க. ஸ்ட்ராங்காக வச்சு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு சென்றார்கள். அப்போ அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நம்ம செல்லணும்னா நம்மளோட அரசியலமைப்பு எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு நம் நாடை வளர்ந்த நாடாக மாற்ற இயலும். அந்த அடிப்படையில் தான் அமெரிக்கா வந்து இன்று வல்லரசு நாடாக மாறி உள்ளது. அரசியலமைப்போட வகைகள். அப்போ அரசியலமைப்பு வந்து என்னென்ன வகை இருக்குன்னு பாருங்க. இயல்பான அரசியலமைப்பு, இயற்றப்பட்ட அரசியலமைப்பு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, எழுதப்படாத அரசியலமைப்பு, நெகிழும் அரசியலமைப்பு, நெகிழா அரசியலமைப்பு. அப்போ இயல்பான அரசியலமைப்பு. இயல்பான அரசியலமைப்புனா நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது இயல்பானது. நம்ம ஊரில் கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, பஞ்சாயத்து கூட்டம், பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது இயல்பானது. அங்கே வந்து எந்த சட்டம் திட்டம் எதுவுமே கிடையாது. அங்கே என்னென்னா அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை ஒரு விஷயமா சொல்லுவாங்க. சரி, அவருக்கு ஒரு 100 ரூபா ஃபைன் போட்டுருங்க, அவரை வந்து ஒரு வருஷத்துக்கு ஊரை விட்டு தள்ளுவீங்க. இது வந்து என்னென்னா இயல்பாக போகிற போக்கில் என்ன பண்ணுறதுன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இயல்பான அரசியல் அமைப்பு. அதை இந்த கிராமத்தை நிர்வகிப்பதற்கான ஒரு அமைப்பு, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இயல்பான அரசியல் அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்ட அரசியல் அமைப்பு. இயற்றப்பட்டதுக்கும் எழுதப்பட்டதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு ஆவணமாக கிரியேட் பண்ணியிருப்பேன். இது ஆர்டிகல் 1 படி இது, ஆர்டிகல் 2 படி இது, ஆர்டிகல் 3 படி இது, ஆர்டிகல் 100 படி இது, ஆர்டிகல் 200 படி இதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆவணமாக கிரியேட் பண்ணிடுறேன். அப்போ என்னது, அனைவரும் யாருக்கு கீழ்பட்டவர்கள் தான், அந்த ஆவணத்துக்கு கீழ்பட்டவர்கள். யாருமே ஆவணத்திற்கு மேல் கிடையாது. நோ அபோவ் த லா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே எதுக்கு கீழ்பட்டதாக இருப்பாங்கன்னா அந்த லாக்கு கீழ்ப்படிந்து தான் இருக்க முடியும். அந்த அமைப்பு தான். அப்போ இயற்றப்பட்ட மற்றும் எழுதப்பட்ட. இப்போ நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன் எடுத்துக்குவோம். அப்போ அது எழுதப்பட்ட ஆவண அமைப்பு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆவணமாக எழுதியிருக்கோம். அதேமாதிரி அமெரிக்கா எடுத்துக்குவோம், அதுவும் எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு தான். எழுதப்படாத அரசியல் அமைப்பு. இங்கிலாண்டோட அரசியல் அமைப்பு எழுதப்படாத அரசியல் அமைப்பு. அவங்களது என்னன்னா பெஞ்ச்மார்க். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கும், அதை ஆவணமாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போவாங்க. அவங்களுக்கு தீர்க்கமான ஒரு எழுதப்பட்ட அமைப்பு கிடையாது. அப்படி இருந்தால் அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா எழுதப்படாத அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்து நெகிழும் அரசியலமைப்பு. நெகிழும் அரசியலமைப்புனா ஒரு அரசியலமைப்பை வந்து மிக எளிதாக திருத்திடலாம். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா என்ன பண்ணிடலான்னா அந்த இதில் அரசியலமைப்பில் நான் உடனே திருத்தத்தை கொண்டு வர இயலும். எடுத்துக்காட்டு இங்கிலாந்து அரசியலமைப்பு. ஏன்னா இங்கிலாந்து அரசியலமைப்பு உங்களுக்கே இப்போ சொல்லிட்டேன், எழுதப்படாத அரசியலமைப்பு. அப்போ வாய் வார்த்தை அப்படின்ற மீனிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வாய் வார்த்தைன்னு சொல்கிற மீனிங்கை நான் என்ன பண்ணலாம், எப்போ வேணாலும் மாற்றலாம். நான் அப்படி சொல்ல இல்லை இப்படி தான் அதுக்கான மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம்,
அப்பப்போ அதை வந்து நான் மாற்றிக்கலாம். அதை தான் இங்கே வந்து குறிப்பிடுறாங்க. அப்போ நெகிழ அரசியலமைப்புக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எதை சொல்லலாம்னா இங்கிலாந்து அரசியலமைப்பை வந்து குறிப்பிடலாம். அடுத்து நெகிழா அரசியலமைப்பு. நெகிழா அரசியலமைப்புனா இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, திருத்த இயலாது. அதான் நெகிழா அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும். இப்போ திருத்த இயலாதுன்னா என்ன ஈஸினா திருத்தலாம், எளிதாக திருத்த இயலாது. அப்போ என்ன பண்ணணும், 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அதை திருத்த முடியும். அப்போ என்னன்னா 2/3, அப்போ மேக்ஸிமம் மெஜாரிட்டி உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ மேக்ஸிமம் மெஜாரிட்டி இருந்தால் தான் ஒரு சட்டத்தை நீங்கள் திருத்த முடியும். இப்போ நெகிழ அரசியலமைப்புனா நீங்கள் எதை எடுத்துக்கலாம்னா அமெரிக்க அரசியலமைப்பை எடுத்துக்கலாம். அதை எளிதாக திருத்த இயலாது. இப்போ இதில் இன்னொரு டைப் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு ஒரு டைப்பை கொடுக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு எப்படிப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு என்பது ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அப்போ இதில் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்திய அரசியலமைப்பு எப்படிப்பட்டது? எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான். அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்குரிய சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குன்னா 2 தன்மை கொண்டதாக இருக்கிறது. பகுதி அளவு எப்படி இருக்கும், நெகிழும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். ஈஸியாக சில பார்ட்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அமெண்ட் பண்ணிடலாம். ஆனால் சில பார்ட்டை வந்து எளிதாக அமெண்ட் பண்ண முடியாது. அப்போ பார்சலி என்னன்னு சொல்றாங்கன்னா பகுதியளவு நெகிழும் தன்மை கொண்டது, பகுதியளவு நெகிழா தன்மை கொண்டது எதுனா நம் இந்திய அரசியலமைப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேஜர் ரோல் நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் மிகப்பெரிய ரோல் பண்ணுறது எதுனா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அரசியல் அமைப்புன்னு சொல்கிறது மிக அதிக அளவுக்கு வந்து நம்மளுக்கு இது ரோல் பண்ணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 கொஸ்டின் வெரி சிம்பிளாக ஸ்கோர் பண்ணுற ஏரியா எதுனா அரசியலமைப்பு தான். இது எல்லாமே ஃபேக்ட், எதையுமே மாற்ற முடியாது. இதுனா இதுதான், எதையும் மாற்ற முடியாது. இது கூட ஜஸ்ட் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். மற்ற எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுனா இதுதான், இதை தாண்டி எதுவுமே உங்களை கேட்கப்போறது கிடையாது. அப்போ என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதை மெமரைஸே பண்ணிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 இப்போ ரீசெண்டாக வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜெயிலர், அப்போ ஜெயிலர் சொல்லவோன்னா ஒரு நிர்வாக ரீதிக்கு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. அப்போ அரசை நிர்வாகம் செய்ய ஒரு பகுதிக்கு போகிறதுனால அதில் பேப்பர் 1ல் என்ன வச்சுருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷன் வச்சுருக்காங்க. அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய ரோல் பண்ணோம். அந்த கான்ஸ்டியூஷனை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெப்த்தாக வந்து நம்ம பார்ப்போம். அப்போ இந்த கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா அரசியல் அமைப்புன்னு சொல்கிறோம். அப்போ அரசியல் அமைப்புனா என்ன? இப்போ அரசியல் அமைப்புனா என்னென்னா நிர்வாகம். ஒரு நிர்வாகத்தை எளிதாக செய்ய முடியாது. அப்போ ஒரு நிர்வாகத்தை செய்யணும்னா அது எழுதப்பட்ட ஆவணமாக இருந்ததுன்னா எனக்கு நிர்வாகம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ யாராவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, பா இதெல்லாம் இப்படி கிடையாதுப்பா, இது இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடலாம், ரெஃபர் பண்ணி ஆவணமாக என் கையில் இருக்குது. அப்போ அந்த ஆவணத்தை எடுத்து நான் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லலாம். அதை தான் எழுதப்பட்ட அரசியலமைப்பாக இருக்கும்போது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.